சோழனோட ஓனர் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றாரு. உன் பொண்டாட்டி உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாளே, அது அவளுக்கு எவ்ளோ பெரிய அவமானம்னு யோசிச்சியா? இனியாவது ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்றாரு. இத கேட்ட சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் நிஜமாவே ஒரு வேஸ்ட், திருந்தவே வாய்ப்பில்லைன்னு நிலா கிட்ட புலம்புறாரு. நிலா கிட்ட மண்டியிட்டு, உங்கள ஒரு குயின் மாதிரி வச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாரு சோழன். நிலா ரொம்பவே மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. நடந்தத மறந்துருவோம். இனிமே எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சோழனை தேத்துறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நிலா வந்த உடனே பெரிய சண்டை போடுவா, வீட்டை விட்டு போயிருவான்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் சோழனும் ஒன்னா வீட்டுக்கு வர்றத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிலா ரொம்ப அசால்ட்டா சோழன் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. சோழன் தன் குடும்பத்துல இருக்கிற அண்ணன் மற்றும் மத்தவங்க கிட்டயும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கிறாரு. நிலாவுக்கு பெரிய மனசுன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. கடைசியா குடும்பமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சோழன் இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடப்பாரா? நிலாவோட அன்பு அவரை மாற்றுமா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோழனோட ஓனர் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றாரு. உன் பொண்டாட்டி உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாளே, அது அவளுக்கு எவ்ளோ பெரிய அவமானம்னு யோசிச்சியா? இனியாவது ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்றாரு. இத கேட்ட சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் நிஜமாவே ஒரு வேஸ்ட், திருந்தவே வாய்ப்பில்லைன்னு நிலா கிட்ட புலம்புறாரு. நிலா கிட்ட மண்டியிட்டு, உங்கள ஒரு குயின் மாதிரி வச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாரு சோழன். நிலா ரொம்பவே மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. நடந்ததை மறந்துருவோம். இனிமே எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சோழனை தேத்துறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நிலா வந்த உடனே பெரிய சண்டை போடுவா, வீட்டை விட்டு போயிருவான்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் சோழனும் ஒன்னா வீட்டுக்கு வர்றத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிலா ரொம்ப அசால்ட்டா சோழன் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. சோழன் தன் குடும்பத்துல இருக்கிற அண்ணன் மற்றும் மத்தவங்க கிட்டயும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கிறாரு. நிலாவுக்கு பெரிய மனசுன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. கடைசியா குடும்பமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சோழன் இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடப்பாரா? நிலாவோட அன்பு அவரை மாற்றுமா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோழனோட ஓனர் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றாரு. உன் பொண்டாட்டி உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாளே, அது அவளுக்கு எவ்ளோ பெரிய அவமானம்னு யோசிச்சியா? இனியாவது ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்றாரு. இத கேட்ட சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் நிஜமாவே ஒரு வேஸ்ட், திருந்தவே வாய்ப்பில்லைன்னு நிலா கிட்ட புலம்புறாரு. நிலா கிட்ட மண்டியிட்டு, உங்கள ஒரு குயின் மாதிரி வச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாரு சோழன். நிலா ரொம்பவே மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. நடந்ததை மறந்துருவோம். இனிமே எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சோழனை தேத்துறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நிலா வந்த உடனே பெரிய சண்டை போடுவா, வீட்டை விட்டு போயிருவான்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் சோழனும் ஒன்னா வீட்டுக்கு வர்றத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிலா ரொம்ப அசால்ட்டா சோழன் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. சோழன் தன் குடும்பத்துல இருக்கிற அண்ணன் மற்றும் மத்தவங்க கிட்டயும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கிறாரு. நிலாவுக்கு பெரிய மனசுன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. கடைசியா குடும்பமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சோழன் இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடப்பாரா? நிலாவோட அன்பு அவரை மாற்றுமா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோழனோட ஓனர் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றாரு. உன் பொண்டாட்டி உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாளே, அது அவளுக்கு எவ்ளோ பெரிய அவமானம்னு யோசிச்சியா? இனியாவது ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்றாரு. இத கேட்ட சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் நிஜமாவே ஒரு வேஸ்ட், திருந்தவே வாய்ப்பில்லைன்னு நிலா கிட்ட புலம்புறாரு. நிலா கிட்ட மண்டியிட்டு, உங்கள ஒரு குயின் மாதிரி வச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாரு சோழன். நிலா ரொம்பவே மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. நடந்ததை மறந்துருவோம். இனிமே எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சோழனை தேத்துறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நிலா வந்த உடனே பெரிய சண்டை போடுவா, வீட்டை விட்டு போயிருவான்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் சோழனும் ஒன்னா வீட்டுக்கு வர்றத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிலா ரொம்ப அசால்ட்டா
சோழன் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. சோழன் தன் குடும்பத்துல இருக்கிற அண்ணன் மற்றும் மத்தவங்க கிட்டயும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேக்குறாரு. நிலாவுக்கு பெரிய மனசுன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. கடைசியா குடும்பமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சோழன் இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடப்பாரா? நிலாவோட அன்பு அவரை மாற்றுமா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோழனோட ஓனர் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றாரு. உன் பொண்டாட்டி உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாளே, அது அவளுக்கு எவ்வளோ பெரிய அவமானம்னு யோசிச்சியா? இனியாவது ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் நிஜமாவே ஒரு வேஸ்ட், திருந்தவே வாய்ப்பில்லைன்னு நிலா கிட்ட புலம்புறாரு. நிலா கிட்ட மண்டியிட்டு, உங்களை ஒரு குயின் மாதிரி வச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாரு சோழன். நிலா ரொம்பவே மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. நடந்ததை மறந்துருவோம், இனிமே எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சோழனை தேத்துறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நிலா வந்த உடனே பெரிய சண்டை போடுவா, வீட்டை விட்டு போயிடுவான்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் சோழனும் ஒன்னா வீட்டுக்கு வர்றத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிலா ரொம்ப அசால்ட்டா சோழன் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. சோழன் தன் குடும்பத்துல இருக்கிற அண்ணன் மற்றும் மத்தவங்க கிட்டயும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேக்குறாரு. நிலாவுக்கு பெரிய மனசுன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. கடைசியா குடும்பமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சோழன் இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடப்பாரா? நிலாவோட அன்பு அவரை மாற்றுமா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோழனோட ஓனர் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றாரு. உன் பொண்டாட்டி உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறாளே, அது அவளுக்கு எவ்வளோ பெரிய அவமானம்னு யோசிச்சியா? இனியாவது ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் நிஜமாவே ஒரு வேஸ்ட், திருந்தவே வாய்ப்பில்லைன்னு நிலா கிட்ட புலம்புறாரு. நிலா கிட்ட மண்டியிட்டு, உங்களை ஒரு குயின் மாதிரி வச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாரு சோழன். நிலா ரொம்பவே மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. நடந்ததை மறந்துருவோம், இனிமே எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சோழனை தேத்துறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நிலா வந்த உடனே பெரிய சண்டை போடுவா, வீட்டை விட்டு போயிடுவான்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நிலாவும் சோழனும் ஒன்னா வீட்டுக்கு வர்றத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிலா ரொம்ப அசால்ட்டா சோழன் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. சோழன் தன் குடும்பத்துல இருக்கிற அண்ணன் மற்றும் மத்தவங்க கிட்டயும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேக்குறாரு. நிலாவுக்கு பெரிய மனசுன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. கடைசியா குடும்பமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சோழன் இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடப்பாரா? நிலாவோட அன்பு அவரை மாற்றுமா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.